சர்மிளா, கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியில் உள்ள ஒரு வீட்டில், நீதிபதியின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்துகளுக்கு இடையே கட்டுக்கட்டாக குவியலாக கோடிக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அது நீதிபதி யஸ்வந்த் வர்மாவுக்கு சொந்தமான வீடு என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பெரும் சர்ச்சையாகி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானமே கொண்டு வரப்பட்டது. அவர் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பு வகித்த சூழ்நிலையில் இன்று அவர் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். வீட்டில் பல கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்ட சர்ச்சையில் சிக்கிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் சர்மா இன்று தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் மீதான பதவி நீக்க தீர்மான விவகாரம் நாடாளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. ஒரு நீதிபதி வீட்டில் இத்தனை கட்டுகளாக கோடிக்கணக்கில் பணம் குவியலாக இருந்தது எதற்காக, அது எந்த வருமானத்தின் மூலமாக வந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்தன. உண்மையிலேயே நேர்மையாக சம்பாதித்ததா அல்லது பல தீர்ப்புகளுக்காக வாங்கிய பணமா என்ற கேள்வி, சர்ச்சை மற்றும் குற்றச்சாட்டுகள் நீதிபதி யஸ்வந்த் வர்மா மீது எழுந்தது. இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றம் மூலமே நீதிபதிகளை பதவி நீக்க செய்ய முடியும் என்பதால் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானமும் தாக்கல் செய்யப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்த கூட்டத்தொடரில் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அவருடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். அதற்கான கடிதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீதிபதி யஸ்வந்த் வர்மாவின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த கோடிக்கணக்கான ரூபாய் தீ விபத்து ஏற்பட்டதால் கண்டுபிடிக்கப்பட்டது, இல்லை என்றால் அது கண்டுபிடிக்கப்படாமலே போயிருக்கும் என்பதால் அந்த பணத்துக்கு என்ன கணக்கு வழக்கு இருக்கிறது, அந்த பணம் குவிக்கப்பட்டிருந்ததற்கான காரணம் என்ன, ஒரு நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக இவ்வளவு பணம் கோடிக்கணக்கில் குவிக்கப்பட்டிருப்பது நீதித்துறையின் வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள சூழ்நிலையில் இன்று அவரது பதவியை ராஜினாமா செய்வதாக யஸ்வந்த் சர்மா அறிவித்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அவர் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி பொறுப்பு வகித்த சூழ்நிலையில் இன்று அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். 1992ஆம் ஆண்டு அவர் வழக்கறிஞராக பணியை தொடங்கிய யஸ்வந்த் வர்மா 2014ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாகவும் அதன் பின்னர் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நிரந்தர நீதிபதியாக பணியாற்றி இருக்கிறார். 2012 முதல் 13 வரை உயர் நீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச மாநில அரசின் தலைமை ஆலோசகராகவும் அவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியானார். அப்போதுதான் அதற்கு பின்னர் தான் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவரது இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் அனைத்து அறைகளிலும் தண்ணீரை பீச்சி அடிக்கும் போது ஒரு அறையில் எரிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக குவியலாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது தொடர்பான வீடியோக்கள் வெளியான சூழ்நிலையில் 1992ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பணியில் சேர்ந்ததிலிருந்து 2021ஆம் ஆண்டு டெல்லியில் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக அவர் பொறுப்பு வகித்தது வரை அவருடைய பணிக்காலத்தில் அவர் விசாரித்த வழக்குகள், அளித்த தீர்ப்புகள் ஆகிய அனைத்தும் கேள்விக்குறியாகி உள்ளன. இந்த சூழ்நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆதாரங்கள் வலுவடைந்த நிலையில் பதவி நீக்க தீர்மானமும் நாடாளுமன்றத்தில் அவருக்கு பதவி நீக்க தீர்மானமும் நிலுவையில் இருக்கிறது. அது விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் அந்த ராஜினாமா கடிதத்தை இன்று சமர்ப்பித்திருக்கிறார். இந்த விசாரணை குழு, அந்த பதவி நீக்க தீர்மானத்தின் மீதான விசாரணை குழு சபாநாயகரிடம் அளித்த பிறகு சபாநாயகர் அதை அவைக்கு அளிப்பார். அதன் தொடர்ச்சியாக அவை உறுப்பினர்கள் முன்பாக நீதிபதி யஸ்வந்த் வர்மா ஆஜராக வேண்டும். அப்போதுதான் பதவி விலகுவதாக அறிவித்தால் அவரது வாய்மொழி அறிக்கையே அவரது ராஜினாமாக கருதப்படும் என்று இது குறித்த நடைமுறை இருக்கிறது. இந்த நடைமுறைகளை தவிர்த்துவிட்டு இப்போது அவர் அந்த திடீர் ராஜினாமாவை அளித்திருக்கிறார். அவர் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ததால் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிக்குரிய ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகளுக்கு அவர் தகுதியுடையவராக இருப்பார் என்பதால் இப்போது அவரது தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என கருதப்படுகிறது. இதனால் நீதிபதிக்குரிய சலுகைகள், ஓய்வூதியம் ஆகியவை அவருக்கு கிடைக்கும் என்பதும் இந்த நீதிபதி பதவி நீக்கத்தில் உள்ள புதிய மற்றும் ஒரு சர்ச்சையாகவும் இருக்கிறது. சர்மிளா.